அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மதுரை மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து அதிகாலை முதல் பரவலாக மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வந்தாலும் குறிப்பாக பழங்கானத்தம், மாடக்குளம், பெரியார் பேருந்து நிலையம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், செல்லூர், ஆரப்பாளையம், மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகள், காலவாசல், மாட்டுத்தாவணி மற்றும் புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் வைகை ஆறு வடகரை பாலத்துக்கு அடியில் வெள்ள நீர் முழங்கால் அளவிற்கு சூழ்ந்துள்ளதால் அரசு மீனாட்சி கல்லூரி சாலையிலிருந்து ஆரப்பாளையம் செல்லும் வடகரை தரைப்பாலம் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வரும்பொழுது மழை வெள்ள நீரில் சிக்கி வாகனங்கள் பழுதாகி மழை வெள்ள நீரில் மாட்டிக்கொண்டதால் வாகன ஓட்டிகள் இறங்கி தள்ளியவாறு சென்றார்கள். இதனால் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், எப்போதெல்லாம் அங்கு மழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் அப்பகுதியில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும், வாகனங்கள் இப்பகுதியில் இயக்கக்கூட முடியவில்லை. இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தெரிவித்து வருகிறார்கள். சரிதான்.